ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குற ஒரு க்யூட்டான கிஃப்ட் பேக் எப்படி பண்ணலாங்கிறத தான் சொல்ல போகிறேன். இதில் ஃபேப்ரிக் கட்டிங், ஸ்டிச்சிங் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ்க்கு கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப்போட வித் 10 இன்ச், லென்த் 3.25 இன்ச் எடுத்துருக்கிறேன். இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரைட்டாக அயன் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைட்லேயுமே 1.25 இன்ச் இருக்கிற அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 10 இன்ச் அளவுக்கு ரோப் எடுத்துக்கோங்க. அந்த மார்க் பண்ண பாயிண்டில் இதே மாதிரி வச்சு இதுக்கு மேலேயேமோ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற மாதிரி ரெண்டு சைடுமேமோ டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்ட்ரிப்போட வித் பார்த்துட்டிங்கன்னா 21 இன்ச், லென்த் 11 இன்ச் எடுத்துருக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபேப்ரிக் இதுக்கு மேலே வச்சு இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு மேலேயேமோ அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. இதை ரெண்டு சைட்லேயுமேமோ டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டு இதுக்கு மேலேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரெண்டு சைடும் நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தென் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ரோப்போட லென்த் பார்த்துட்டிங்கன்னா 10 இன்ச் எடுத்துருக்கிறேன். இந்த ரெண்டு சைடும் நம்ம ரோப்பை மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. தென் இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் தான் நம்ம பண்ணுறோம். ரெண்டு சைடுமே இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நல்ல பக்கத்தில் தான் இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கு. நல்ல பக்கத்தில் ரெண்டு சைடு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இப்போ ராங் சைடில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ராங் சைட்லேயும் அதே மாதிரி ரெண்டு பக்கமேமோ ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி ரெண்டு சைட்லேயுமேமோ நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே ஒரு 2 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. லைன் மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரெண்டு சைடு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. நம்மளோட க்யூட்டான கிஃப்ட் பேக் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு அவ்வளோதான். ஷர்ட் காலர் பட்டன் மாட்டுற மாதிரி ரெண்டு சைடும் நீட்டாக எடுத்துட்டு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கிஃப்ட் பேக் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணதில் வேஸ்டான ஃபேப்ரிக்கை ரீயூஸ் பண்ணலாம். கிட்ஸுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரி கிஃப்ட் பேக் நம்ம அவங்களுக்கு சர்ப்ரைஸாக நம்ம கொடுக்கல. அவங்களுக்கு ரொம்பயுமே சொன்ன மாதிரியுமோ பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி இந்த கிஃப்ட் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான கிஃப்ட் பேக் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேஸ்ட் ஃபேப்ரிக்கில் இருந்து தான் ஒரு க்யூட்டான ஹேர் பேண்ட் கூட மேக் பண்ணுறதை நான் ஆல்ரெடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் அதையும் மறக்காமல் பாருங்கள். அதோட லிங்க்கையும் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக மறக்காமல் வியூ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வேஸ்ட் ஃபேப்ரிக்கை ரியூஸ் பண்ணி சர்ப்ரைஸ் வந்து கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.